ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் சப்பாத்தி பூரிக்கெலாம் குருமா செய்வோம் பாருங்கள். இந்த குருமாவில் வந்து நம்ம கொஞ்சமாக கசகசா போட்டு அரைக்கணுங்க. கசகசாவும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கும்போது கூட போட்டு அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ எப்படி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் போட்டுக்கணுங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 7 8 முந்திரி பருப்புங்க. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பொட்டுக்கடலையும் போடலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. குருமா பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிடலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், கல்பாசி கண்டிப்பாக போடுங்க. நம்ம குருமாலாம் செஞ்சோன்னா கல்பாசி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம். தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மசாலா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சுங்க. ஒரு நிமிஷம் கூட வதங்காண்டா, நமக்கு அரை நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கிருச்சு. நம்ம அவிச்சு வச்ச காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. குருமா வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அட்டகாசமாட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். குருமாக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.